நடிச்சிட்டு கிடக்கா. ஆமாட்டி ஆமா, பெத்து வளர்த்து இப்படி எரும மாடு மாதிரி விட்டாக்கி இதான் பேசுவா, இதுக்கு மேலேயும் பேசுவா. பேசாம போய் சேர்ந்துரு, அப்புறம் யார் உங்களை போட்டு மேய்க்கானே பாப்போம். அம்மா ஏமா இப்படி பேசுவா? பின்ன நானே முடியாம படுத்து கிடக்க, அவ என்ன பத்தி என்ன சொல்லான்னு கேட்டியா? சரிம்மா சரி, கோவப்படாத, நீ படுத்துக்க, நாங்களே போய் சோறு போட்டு திங்கன்னு. ஐயோ, இப்ப இவ்வளவு என்னன்னு சொல்லி சமாளிக்கனே தெரியலையே. மக்களே சுபி, மத்தியானம் அம்மைக்கு ஒரு மாதிரி போதை கேடு போல வந்துட்டு மக்களே. அதில் அம்மைக்கு சோறையே வைக்க முடியல பார்த்துக்க, அப்படியே போதை கேடுல கீழே விழுந்துட்டேன். சோறு மட்டும் குக்கர்ல போட்டு வடிச்சிட்டேன் பார்த்துக்க, கறி தான் வைக்கல. நீ போய் மூத்த பைட்ல போய் கொஞ்சம் போல கறி வாங்கிட்டு வருவியா மக்களே? ஓ அதான் இப்ப இப்படி நடிச்சிட்டு கிடக்குறியோ? நீ வீடு வீடா போய் கதை அடிக்க போயிருப்பா, அதான் சமைச்சிருக்க மாட்டா. உடனே எங்களை கண்டோன்னு நடிக்க ஆரம்பிச்சாச்சு. ஏட்டி சுபி, யான்ட்டு இப்படி அம்மையை பார்த்து பேசுவா? அம்மா நமக்கு என்னதெல்லாம் சமைச்சு வச்சு தருவா, இப்படி நீ பேசா? நீ போய் கறி வாங்கிட்டு வர வேண்டியதானே டி? என்னதானே டி அடிச்சு பத்துவே, வேற எங்கிட்ட நடிச்சிட்டு கிடக்கா. ஒரு தரம் போவாண்டா முட்டி, நானே போறேன். நான் போய் தலை சுத்தி விழுவேன், அதுக்கப்புறம் வந்து தூக்குங்க. அடிக்காம படு, நானே போறேன். இந்த இளைய பிள்ளைலாம் என்ன பாவம் செஞ்சுன்னு தெரியல, எல்லா வேலைக்கும் நம்மளதான் அனுப்பி விடுவாள்வ. போ நீ போ, தனியாக தவிக்கின்றேன், துணி வேண்டாம் அன்பே போ. சும்மா இருட்டி நடிக்காம கல்லதுக்கு மண்டையில போட்டு கொலை செஞ்சு விடுவேன்.